Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 12 Physics Chapter 1 Electric Charges and Fieldsல இருந்து Electrostatic Induction தான் பார்க்க போறோம். So previous videosல வந்து Charging by Friction பார்த்தோம். அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கான்டாக்ட்ல இருக்கும்போது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறத பார்த்தோம். கரெக்டா? So இந்த இடத்துல சார்ஜிங் பை இண்டக்ஷன் ஃபினாமினன் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் வந்து நடந்தது. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ல என்ன பண்ண போறோம்னா ரெண்டு மெட்டல் ஸ்பியர்ஸ் எடுத்துக்க போறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே மெட்டல் ஸ்பியர்ஸ். இது ரெண்டுத்தையுமே ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல வைக்கிறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்? இப்போ இந்த மெட்டல் ஸ்பியரும் மெட்டல், இந்த ஸ்டாண்டும் மெட்டலா இருந்தா என்ன, சார்ஜ் டிஸ்சார்ஜ் நடந்துடும். சார்ஜ் லீக்கேஜ் நடந்து எர்த்துக்கு வந்து உங்களுக்கு சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். பட் எனக்கு வந்து இந்த மெட்டலை நான் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ்லி சார்ஜாவோ நெகட்டிவ் சார்ஜாவோ நான் ஆக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணும், ரெண்டு மெட்டல் ஸ்பியர் அதாவது கண்டக்டர்ஸ் ரெண்டுத்தையுமே நான் வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல பிளேஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா டெம்பரரி எலக்ட்ரிஃபிகேஷன். நம்ம வந்து இந்த மெட்டல் பாடிஸை பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் ஆக்க போறோம், தட் இஸ் எலக்ட்ரிஃபை பண்ண போறோம். அது வந்து டெம்பரரி ஃபினாமினன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மெட்டல் பாடியை கான்டாக்ட்ல வச்சுக்கோம். ஸோ இது அது ரெண்டும் கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ நான் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியை பக்கத்துல கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும், இந்த ரெண்டு மெட்டல் ஸ்பியருமே இனிஷியல் கண்டிஷன்ல நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி வரும்பொழுது என்ன ஆகும், இந்த மெட்டல் பாடியில என்ன இருக்கும், நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ஒரு அட்ராக்ஷன் ஒரு டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ்லி பாடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன் சைட் ஆஃப் த கண்டக்டர் பக்கத்துல வருது. தட் இஸ் ஏயோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கத்துல வருது. ஓகே, அப்ப என்ன ஆகும், மத்த நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் எல்லா எலக்ட்ரான்ஸுமே உங்களுக்கு ஒரு கார்னருக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸ் வரும்போது என்ன ஆகும், ஒரு மியூச்சுவல் ரிப்பல்ஷன் பிட்வீன் லைக் சார்ஜஸ். அப்ப நெகட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகும், ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சோண்டு சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, டு அட்ராக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ இது நெகட்டிவ்னா மற்ற அதர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சைடு என்ன ஆகும்னா, இது என்ன சார்ஜ்டு பாடியை நம்ம பக்கத்துல கொண்டு வருமோ அதே சார்ஜஸ், தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜஸ் வந்து இந்த பியோட ரியர் எண்ட் பேக் சைடு எண்ட்ல அதர் எண்ட்ல உங்களுக்கு சார்ஜ் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இந்த சைடு எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து இந்த பி சைடு மெட்டல் ஸ்பியர்ல உங்களுக்கு இன்டியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அக்யூமுலேஷன் நடக்குது. ஸோ சார்ஜ் அக்யூமுலேஷன் நடக்குது. இப்போ என்ன பண்றோம்னா ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன், செப்பரேட் பண்றேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்றேன். செப்பரேட் பண்ணாலுமே இந்த சார்ஜ் பாடியை பக்கத்துல இருக்கிறேன். இப்ப ரெண்டுமே என்னவாகுது, இது ரெண்டுமே ஆப்போசிட்லி சார்ஜ்டு. கரெக்டா? இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். எகைன் என்ன நடக்கும், உங்களுக்கு அட்ராக்ஷன் நடக்கும். அப்ப ரெண்டும் பக்கத்துல வந்துடுது. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த மெட்டல் சார்ஜ்டு பாடியை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஐம் டேக்கிங் இட் அவே. அப்ப எனக்கு என்ன நடக்கும், இந்த மெட்டல் பாடி பக்கத்துல இந்த சார்ஜ் பாடி எதுவும் இல்லை. அப்ப என்ன ஆகும், இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகிறதுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பாடி கிடையாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைடும் இந்த சைடுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் ரெண்டும் என்ன ஆகும், அட்ராக்ஷன் பர்பஸ்க்காக ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வருது. ஓகேவா? அதுதான் இந்த ரெண்டு கேஸுமே, அதாவது சேம் கேஸ் தான். அது ரெண்டு டயக்ராமா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இந்த நெகட்டிவ் அந்த இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டும் அட்ராக்ஷன் பர்பஸ்னால இந்த அதர் எண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி பக்கத்துல வந்துடும். இப்ப நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நான் சார்ஜ்டு எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சார்ஜ் பாடியை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு இட் இஸ் கோயிங் டு அட்டைன் சம் ஈக்குலிபிரியம். அப்ப என்ன ஆகும், இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதே மாதிரி இந்த பாடியில உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் நடக்குதா, சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்? நோ. ஸோ இந்த கேஸ் ஆஃப் இண்டக்ஷன் நோ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் இஸ் டேக்கிங் பிளேஸ். நோ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகேவா? இந்த கேஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சார்ஜ்டு பாடியை கொண்டு வரோமோ அதுக்கு ஆப்போசிட்டான சார்ஜஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் த மெட்டல் ஸ்பியர்ல உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிப்பல் ஆகும்.
ஸோ இந்த சைடு நெகட்டிவ் இருக்கும்போது ரியர் எண்ட் ஆஃப் த மெட்டல் ஸ்பியர் பில வந்து ஆப்போசிட் சார்ஜ், அதாவது இந்த நெகட்டிவ்க்கு ஆப்போசிட் சார்ஜ் வந்து இந்த சைடு அக்யூமுலேட் ஆகும். ஓகே, அக்வயர் ஆக ஆரம்பிக்கும், அக்யூமுலேஷன் நடக்கும். இதுதான். ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே எந்த சார்ஜஸுமே மெட்டல் ஸ்பியரை விட்டு எக்ஸிட் ஆகல, வித்தின் த ஸ்பியர் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி எலக்ட்ரிஃபிகேஷன் பினாமினன், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How can you charge a metal sphere positively without touching it? நான் இதை டச் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து இது சார்ஜ் பண்ணணும்னா என்ன பினாமினன்? ஸோ கண்டிப்பா without touchingனா I have to use the phenomenon called charging by induction. ஓகேவா? நான் ஒரே ஒரு மெட்டல் ஸ்பியரை நான் பாசிட்டிவ்லி சார்ஜா என்ன பண்ணணும், நான் எலக்ட்ரிஃபை பண்ணணும். அப்ப நான் எனக்கு என்ன சார்ஜ் பாடியை நான் எக்ஸ்டர்னலா கொண்டு வருவேன். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் பாடி வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வரும்பொழுது ஒன் ரியர் எண்டில், இந்த எண்டில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த அக்யூமுலேஷன் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு மியூச்சுவல் அட்ராக்ஷன் இருக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும். அப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா இந்த சைடு என்ன ஆகும், டாமினேஷன் எங்க இருக்கும், நிறைய எலக்ட்ரிக் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அதர் எண்டில் உங்களுக்கு என்ன ஆகும், அக்யூமுலேஷன் நடக்கும். இதுதான் செகண்ட் கேஸ் நடக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டியூ டு அட்ராக்ஷன் ஒரு எண்ட்லையும், ஸோ மற்ற ரிமைனிங் சார்ஜஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் அதர் பாசிட்டிவ் சார்ஜஸ்மே ரெஸ்ட்ல இருந்தா கூட உங்களுக்கு ரெண்டும் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த சைடு வந்து உங்களுக்கு அக்யூமுலேஷன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா கிரவுண்ட் பண்றேன். கிரவுண்டிங்கிறது என்னது, எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸை எர்த்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் கிரவுண்டிங். கரெக்டா? இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, நான் கிரவுண்ட் பண்ணேன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரவுண்டுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்ப இங்க ரிமைனிங் சார்ஜஸ் என்ன இருக்கு, இந்த அக்யூமுலேட்டிவ் சார்ஜஸ் என்னது, பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். இப்போ நான் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பாடியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எங்களுக்கு இந்த சைடு இன்டியூஸ் ஆன பாசிட்டிவ் சார்ஜஸ் அந்த எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர் கிடைக்கும் வித்தவுட் டச்சிங். ஸோ எந்த இடத்துலையும் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கல, ஆனா இந்த நான் மெட்டல் பாடியை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியை மாத்திட்டேன். அதே இது இப்போ நெகட்டிவ் கேஸ், இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியரா நான் எலக்ட்ரிஃபை பண்ணணும். அப்ப என்ன பண்றேன், அகெயின் இந்த மெட்டல் பாடியை எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்னா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடியை நான் பக்கத்துல கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும், ஸோ அட்ராக்ஷன் மூலியமா என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், கொஞ்சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன் சைட்ல அக்யூமுலேட் ஆகும். அப்போ மற்ற அதர் சைட்ல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேஷன் நடக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், செகண்ட் ஸ்டெப், இந்த இடத்துல இந்த சைடு எண்டை வந்து நான் என்ன பண்றேன், கிரவுண்ட் பண்றேன். கிரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃப்ரம் த எர்த் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சைடு ஒரு அட்ராக்ஷன் பர்பஸ்னால இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரம் த மெட்டல் ஸ்பியர் டு த கிரவுண்ட், இந்த இடத்துல ஃப்ரம் த கிரவுண்ட் டு த பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த சார்ஜஸ் எனக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் இன் ஆப்போசிட் டிரெக்ஷன். அப்ப இது ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆயிடுமா, பாசிட்டிவும் எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்ப நான் இப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே என்ன ஆகும், ஒரு மெட்டல் பாடியில யூனிஃபார்மா ஆன் த சர்ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், என்ன அவங்க இன்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, மெட்டல் பாடிஸ் எப்போதுமே சார்ஜஸ் வந்து தே டிஸ்ட்ரிபியூட் uniformly over the entire surface. Okay, entire surface of the body. Okay, so that is charges move. Whereas in the case of உங்களுக்கு ஒரு இன்சுலேட்டர், டைஎலக்ட்ரிக் இன்சுலேட்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும், பட் சார்ஜ் அக்யூமுலேஷன் மட்டும் இருக்கும். ஒரு சைடு வந்து நெகட்டிவ், ஒரு சைடு வந்து பாசிட்டிவ்னு இருந்தாகும். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி ஆசச் உங்களுக்கு என்ன ஆகாது, எந்த சார்ஜஸோட மூவ்மெண்ட் இருக்காது, சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால தான் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடியோ ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பாடியோ பக்கத்துல ஒரு பிட்ஸ் ஆஃப் பேப்பர் கொண்டு வந்தேன்னா போலரைசேஷன் இந்த பேப்பர் நடந்து ரெண்டும் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.